அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சனி சனி பாருங்க, உங்க ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதியா வருவார். அதாவது மேஷராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி, அதாவது கும்பராசிக்கும் மகர ராசிக்கு அதிபதி சனி பாத்தீங்கன்னா இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதாவது மேஷராசிக்கு சனி தொழில் ஸ்தானாதிபதி. தொழிலை கொடுக்குற கிரகமே சனி தான். லாபத்தை, அதாவது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற பிளானட்டும் சனி பகவான் தான். சனி பாருங்க 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போக போறாரு. எப்ப நடக்கும் சனி பயிற்சி? மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பயிற்சி நடக்கும். சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து அதாவது மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு. என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? உங்க வாழ்க்கையில ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, இல்ல உங்க லைஃப் அப்படியே இருக்குமா, இல்ல கஷ்டம் ஏதாவது வருமா, எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மேசராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? இப்ப சனி 11ல இருக்காரு. அவர் விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போறதுனால 7.5 சனி மேசராசி நேயர்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த 12ஆம் இடத்து சனி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால கன்ஃபார்மா விரயத்தை கொடுக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா வர்ற மார்ச் மாதம் லாஸ்ட், அதாவது மார்ச் லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு 2025 ஏப்ரல் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு விரயமாகிறது உங்களால பார்க்க முடியும். காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம போய் முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும் எடுத்துட வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேர் முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துருவாங்க. டப்புன்னு செய்வாங்க, யோசிக்காம செய்வாங்க. அந்த மாதிரி எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர் விரயத்தை தான் கொடுப்பாரு. விரய சனி என்ன பண்ணும்? விரயத்தை தான் கொடுக்கும். அப்ப 7.5 சனி ஆரம்பிக்க போது உங்களுக்கு கவனமா இருக்கணும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டான்னு பாருங்க. அதாவது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? முதல் சுத்து 7.5 சனியா, இல்ல 2வது சுத்து 7.5 சனி உங்களுக்கு நடக்க போதா, இல்ல 3வது சுத்து 7.5 சனி உங்களுக்கு நடக்க போதா பாருங்க. பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடத்து சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறையிறாங்க. அப்ப என்ன கொடுப்பாரு? விரயத்தை கொடுப்பாரு. பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. எங்கேயும் அந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இதுல எல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. முக்கியமா சொல்லணும்னா யாரையும் நம்பாதீங்க. ஒரு சில பேர் இந்த காலகட்டங்களில் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. விரைய சனி இப்படி இருந்தாலும் விரயத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதான் உங்களோட கர்மக்காரகன் சனி. இந்த சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான, அதாவது ஆகாயம் கர்மம்னு சொல்லுவாங்க. அந்த 3 கர்மாவையும் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அந்த சனி உங்களுக்கு விரைய சனியா வர்றதுனால அவர் விரயத்தை மட்டுமே கொடுப்பாரு. அது அவரோட கடமையே அதுதான். இயற்கை பாவ கிரகம் சனிங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கை பாவ கிரகம். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். மெதுவா தான் நகருவார். அப்ப இந்த விரைய சனியில பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு சில பேர்த்தோட அறிமுகம், நட்பு கிடைக்கும். கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. என்ன பிளானட்டோட இம்பாக்ட் இருக்குன்னு பாருங்க. 10ஆம் அதிபதி 11, 12 போகுதுன்னா தொழில் விரயமாகுதுன்னு அர்த்தம். லாபம் விரயமாகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்க பணம் எல்லாம் கரைய போகுது, வாஷ் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால கவனமா இருக்கணும். 7.5 சனி வந்துட்டாலே அவரோட வேலை என்னன்னா சனிங்க கடனை வைக்கும், கடனை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. மேசராசினியர்கள் பாருங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கவனமா இருங்க. சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணுங்க. எங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அவசரப்பட்டு அங்கங்கன்னு போய் முதலீடு போடுற, அங்க போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அப்படி இப்படி பண்ற, இப்படி பண்றதுனால போய் ஏமாந்துடாதீங்க. விரைய சனி வருது, விரைய சனி ஆரம்பிக்க போது மார்ச் கடைசியில இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 2025 மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போகலாம். இந்த மாதிரி அதாவது வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். ஒரு பக்கம் நெகட்டிவ்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் கொடுக்கும்.
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போறது, வெளிநாடு போறது, ஃபாரின் ட்ரிப் போறது, அது மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, படிச்சு முடிச்சிருப்பாங்க, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போவீங்க, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இது வெளிநாடு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துல குருவோட வீட்டுல இருக்க சனி, அவர் சில பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி பண்ணுவார். ஆனா பிசினஸ் ஆரம்பிக்கணும் சார், நாங்க பிசினஸ் முதலீடு பண்ணலான் இருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கோம், ஆரம்பிக்கலாமான்னு கேட்கறவங்க கவனமா இருக்கணும். அளவுக்கு அதிகமா முதலீடு போட்டுற வேண்டாம். ஏன்னா விரைய சனிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் விரயத்தை பண்ணலாம், விரையம் தான் ஆக்சுவலா விரயமா தான் போகும். இன்வெஸ்ட்மெண்ட் அளவா பண்ணுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு போட்டீங்கன்னா அந்த விரயம் பெரிய அளவுக்கு போயிடும், பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதனால அளவா முதலீடு போடுங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போடாம இருக்கிறது நல்லது. அது உங்க ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ணலாமான்னு அந்த யோகம் இருக்கான்னு பாருங்க. இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த 7.5 சனியில, இந்த விரைய சனியில, இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறமெல்லாம் நீங்க பிசினஸ் பண்ணவே கூடாது, வேலைக்கு போறதா கரெக்ட். சரிங்களா? உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து அவர் வந்து தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அவர் வந்து விரயத்தில் இருக்கிறதுனால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி இந்த திருமணம் பண்றதுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஏன்னா விரைய சனி என்ன கொடுக்கும்? விரயத்தை கொடுக்கும். அதாவது திருமணம் பண்ணலாம், ஒரு சில பேர் திருமணம் பண்ணலாம், மேரேஜ் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். இந்த 2.5 வருஷ காலகட்டங்களை பாருங்க, கல்யாணம் ஆகாம இருக்க மேஷராசினியர்களுக்கு கல்யாணம் நடந்துடும், சுபகாரியங்கள் பண்ணுவீங்க. அது விரயம் தானே உங்களுக்கு, அது செலவு தானே. இப்ப லேண்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு பிளாட் வாங்கி போகணும்னு நினைப்பீங்க, இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது உங்களுக்கு விரயம் தான், அது செலவு தான். ஒரு சில பேர் வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு நினைப்பீங்க, இடமாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க, வீடு சேஞ்ச் பண்ணலாம்னு நினைப்பீங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்க வந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேர் எல்லாம் பாருங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஒரு சில நெகட்டிவ் கொடுத்தாலும் ஒரு சில பாசிட்டிவ் சனி கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா பெரிய அளவுக்கு சோதனைகள் உங்களுக்கு வராது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். மற்றபடி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லிடலாம். ஏன்னா விரயம், அப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, செலவு பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த நேரம் இந்த 7.5 சனி காலகட்டம். இந்த காலகட்டங்களில் நீங்க நல்லபடியா இந்த சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது நீங்க தாராளமா பண்ணலாம். கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. உங்க வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகாம திருமணம் ஆகாம இருக்க மேசராசினியர்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. சரிங்களா? அதனால இந்த 7.5 சனி விஷயத்துல, 7.5 சனியில நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள கூட்டுத்தொழிலாம் போய் இறங்கி ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதெல்லாம் மறுபடியும் சொல்றேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அளவா போட்டுக்கோங்க, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 2025 மார்ச் ஸ்டார்டிங் லாஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் சனி. அது உங்களால கண் கூட பார்க்க முடியும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? விரயமாகும், கையில இருக்க காசெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாஷ் அவுட் ஆகும். அதனால பணம்